ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். கும்பகோணத்திலிருந்து சிவகுமார் எழுதியிருக்காங்க சுவாமிஜி. இவங்களுடைய ராசி மிதுனம், நட்சத்திரம் புனர்பூசம். எனக்கு 33 வயதாகிறது. ஆனாலும் எனக்கு நிரந்தர வேலை கிடைக்கவும் திருமண தடைகள் நீங்கவும் சப்தரிஷி வாக்கியம் மூலம் ஏதாவது பரிகாரம் இருந்தால் கூறுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 34 வயதாகியும் இன்னும் அவருக்கு திருமண தடைகளும் இருக்கு, நிரந்தர வேலையும் கிடைக்கலன்னு சொல்றாரு சுவாமிஜி. இவருக்கான பரிகாரம் சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி என்ன உங்களுக்கு பரிகாரம் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்க ஒரு எளிய பரிகாரத்தை சொல்கிறோம். இதை நீங்கள் சுலபமாக செய்யக்கூடிய பரிகாரம் தான். இந்த வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இப்போ விலகிறதுக்கான பரிகாரம் சொல்கிறோம். அடிக்கடி இது உங்கள் ஜாதகத்துக்கு இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி தடுமாற்றங்கள் வருது. அதாவது முதல்ல ஆர்வத்தோடு வேலைக்கு போவா, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவளுக்கு அனுசரணையாக இருப்பாள், மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பாள். ஆனால் எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன வார்த்தைகளால் மனக்கசப்பு ஏற்பட்டு தீரா பகை உண்டாயிடும். அப்புறம் எப்படா வேலையை விட்டு வெளியில் வரலாம் பார்ப்பான். இன்னும் சில பேருக்கு போனீங்கன்னா ஒரு 6 மாதம் வேலையில் இருப்பான், 3 மாதம் இனிமையாக இருக்கும், 3 மாதம் கசப்பாக போயிடும். சந்திரன் எப்படி வளர்ந்து தேய்கிறதோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும் இந்த சந்திரனால தான். அப்போ உங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் அடிக்கடி சந்திக்கிறதுனால எந்த வேலையிலேயே நிலைச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் மனம் பதற்றத்துலேயே இருக்கும். இன்னும் சில பேருக்கு கத்துண்ட ஒரு வித்தையை பயன்படுத்த முடியாது. என்ன கல்வி படித்தாலும் அந்த கல்வியை பயன்படுத்த முடியாது. ஆனால் அதுக்கு நேர்மாறான உத்தியோகம் அமையும். அதனால் அவளுக்கு நிலைச்சிருக்கிற மனப்பான்மையே இருக்காது. ஏன்னா படித்த படிப்பு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கேன்னு அடிக்கடி வருத்தம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அபிலாஷைகளோடு போவாள், அதை அவளால் செயல்படுத்த முடியாமல் பின்னால் வந்துடுவாள். இப்படி பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நிவர்த்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு கும்பகோணத்தில் சாரங்கபாணி சக்கரபாணி கோயில் தெரியும். ஒரு மாதமும் புனர்வசு நட்சத்திரம் அன்னைக்கு கேலண்டரில் பார்த்தா தெரியும். புனர்வசு நட்சத்திரம் அன்னைக்கு காலையிலையோ இல்லை மாலையிலையோ அவரை தரிசனம் பண்ணுங்கள். முடிஞ்சால் துளசியை கொடுத்து அதால் துளசியால் அஷ்டோத்திரம் பண்ணுங்கள், அவரை தரிசனம் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தினமும் ஸ்ரீராம ஜெயம் ஒரு நோட்டில் ஒரே ஒரு பக்கம் போகிறோம். அது 108 இருக்கலாம், இல்லை 120 கூட இருக்கலாம். ஒரு நோட்டில் ஒரே ஒரு பக்கம் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்க. ஆனால் இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற நேரத்தை மாற்றாதீங்க. கூடுமானவரை ஒரே டைம்லேயே எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காலத்தால் 7 மணிக்கு எழுதுறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தானே, டெய்லி அந்த 7 மணிக்கு எழுதுங்க. இன்னொரு விஷயம், நோட்டை மாற்றாதீங்க. ஒரு பேனா கூட அதுக்குன்னு தனியாக வைங்க. பேனாவை மாற்றாதீங்க, நோட்டை மாற்றாதீங்க, நேரத்தை மாற்றாதீங்க. குறிப்பிட்ட இது லிகித ஜபம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு லிகித ஜபம் அப்படின்னு பேர். இதை நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா லிகித ஜபம். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் எப்படி ஜபமாலையை மாற்றாமல் நேரத்தை மாற்றாமல் பண்ணிட்டு வருமோ அதே மாதிரி ஒரு பேனா அதுக்குன்னு வாங்கி வச்சு அந்த பேனாவை மாற்றாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டைரியில் ஸ்ரீராமஜெயம் எழுதுவா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சும்மா வீணாக இருக்கிற வேறு ஒரு நோட்டில் உட்காந்து ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டுருப்பா. அப்புறம் ராத்திரி 11 மணிக்கு உட்காந்து எழுதுவா. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா காலங்காலத்தால் 8 மணிக்கு உட்காந்து எழுதுவா. அப்படிலாம் பண்ணாத, நேரத்தையும் மாற்றாமல் நோட்டையும் மாற்றாமல் பேனாவையும் மாற்றாமல் தொடர்ந்து ஒரே நேரம் எழுதிட்டு வாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.